யூனிக் எக்ஸ்போர்ட்டில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் வணக்கம். கடந்த பல நாட்களாக யூனிக் எக்ஸ்போர்ட்டோட ஓனர் அக்யூஸ் நம்பர் 1 நவீன் குமார் மற்றும் பல லீடர்ஸ் ஒரு 2-3 இடத்துல மீட்டிங் போட்டு ஜூலை 2nd வீக்குக்குள்ள பணம் கொடுக்கறதாகவும், முதல்ல கிருஷ்ணகிரியில போட்ட அந்த மீட்டிங்கில் அங்கே கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் இருக்கிற குமரேசன் கம்பெனியிலிருந்து கொடுக்கறதாகவும், அதுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஃபார்ம்ஸ் அது எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல விதமான ஃபேக் நியூஸ் இப்படி இதெல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது கூடயே ஈரோடு EOWல கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் இப்போ ஈரோட்டில் நடந்த மீட்டிங்ல என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, ஜூலை 15ஆம் தேதிக்குள்ள செட்டில்மெண்ட் முடிஞ்சிரும், ஸ்டார்ட் ஆகணும் இல்லை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முடியாட்டியும் பரவாயில்ல, ஸ்டார்ட் ஆனா போதும், மக்களுக்கு எப்படியோ பணம் கிடைக்கணும், அதுதான் கான்செப்ட். ஆனா அதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். ஈரோடு EOWல சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ணி பணத்தை திருப்பி வாங்குறத தவிர எந்த அறிவில வேற ஒரு வழியும் இல்லை. இன்னைக்கு காலையில இருந்து முத்துசெல்வம் வாய்ஸ் மெசேஜ், குமரேசன் கிருஷ்ணகிரி அவர வாய்ஸ் மெசேஜ், இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்னால வீட்டில் உட்காரவே முடியல. எவ்ரி செகண்ட் கால் தான். இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க சார் ஆன்லைன்ல, நாங்க என்ன பண்ணட்டும் அப்படின்னு. முதல்ல நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணுவாங்க, அதுல அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால நான் அதுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவில்லை. இப்படி இருக்கும்போது எனக்கு அந்த வெப்சைட் ஐடி கிடைச்சது. அவங்க ரெஜிஸ்டர் பண்ண சொன்ன அந்த வெப்சைட் ஐடி யூனிக் குளோபல். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுங்களா அது? அதாவது இவ்வளவு வருஷம் ஏமாத்திட்டு, மக்களை ஏமாத்திட்டு, திருப்பி கொடுக்க முடியாத, இல்லாட்டி திருப்பி கொடுக்க விருப்பம் இல்லாத, எப்படி இதிலிருந்து கேஸ் ரெஜிஸ்டர் ஆகாது இருந்து இதுல தப்பிக்கிறதுக்குன்னு ஒரு முயற்சி தான் இந்த யூனிக் குளோபல் ரெஜிஸ்ட்ரேஷன். எனக்கு கிடைத்த அறிவு என்ன அப்படின்னா, அது ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் கம்பெனி. உண்மையிலேயே அது இருக்கா இல்லையான்னு துபாயில் போய் பார்த்தா தான் தெரியும். இருந்தாலும் அது நமக்கு சூட்டபிள் இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க போட்ட காசுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்திருக்காங்க. இப்போ அதுல யூனிக் குளோபல்ல உங்களை ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க. ஏன்? அது ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் கம்பெனி. அங்க அந்த ட்ரேடிங் நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அக்யூஸ் நம்பர் 1 நவீன் அங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களாமா பணம். அதை எடுத்து உங்களுக்கு எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். சரி, அப்படியே வச்சுக்கலாம், நீங்க எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. நீங்க எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு எந்த ப்ரொஃபைல் எதுக்கு நீங்க அப்லோட் பண்ண சொல்றீங்க? எந்த ஐடென்டிட்டி ஏன் அப்லோட் பண்ண சொல்றீங்க? முத்துசெல்வம், குமரேசன், நீங்க எல்லாம் என்ன 420 வேலை பண்ணாலும் आदमी का गुमराह कर रहा ना, आप लोग को छोड़ेगा नहीं है. आप लोग इसमें से निकल कर नहीं जाएगा, पक्का अंदर आएगा. आपने आदमी लोग எத்தனை பேர் பணம் போட்டிருக்காங்களோ மனதாக வெந்து நூலாயிருக்காங்க.
இப்ப நீங்க கொடுத்திருக்கிற அந்த யூனிக் குளோபல் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் யூனிக் எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? லீடர்ஸ் வாய்ஸ் மெசேஜ் போடுறீங்களா, என்ன சம்பந்தம்? அந்த யூனிக் எக்ஸ்போர்ட்டோட ப்ரொப்ரைட்டர் அக்யூஸ் நம்பர் 1, அவர் கோடி ரூபா இல்லாட்டி லட்சம் கோடி போட்டிருப்பாங்க. அது போட்டிருந்தா அவங்களத பேர்ல தானே இருக்கும். நீங்க என்ட்ரி எப்படி ஆகுறீங்க? நீங்க என்ட்ரி ஆனால் அந்த யூனிக் குளோபல்ல நியூ மெம்பர், அவருக்கும் அந்த யூனிக் எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. நான் இது சொல்றது இல்ல. நீங்க அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிட்டு நேரா ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரைட் சைட்ல ஹோம்னு இருக்கும், அது முடிஞ்சு எபவுட்னு இருக்கும், அப்படி டீடைல்ஸ் நிறைய இருக்கும். அந்த டைல்ல டீடைல்ஸ் நிறைய இருக்கும். அதுல எபவுட் டச் பண்ணி பாருங்க. அது ஒரு ஆன்லைன் பிசினஸ் ஓரியன்டட். அது உண்மையா பொய்யா அதுவும் தெரியாது. எப்படி எப்படி லீடர்ஸ் வந்து உங்களுக்கு பணம் தர்றதுக்கு எங்கேயோ துபாயில கிடக்கிற ஒரு கம்பெனிக்கு லிங்க் பண்றாங்க. அது பாஸ்போர்ட் வேணுமாமா, ஆதார் வேணுமாமா, எல்லாம் வேணுமாமா. ஏன் யூனிக் எக்ஸ்போர்ட்ல உங்களோட ஐடி பாஸ்போர்ட் பண்ண அந்த வெப்சைட் இல்லையா? உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு இந்த டிராமா பண்றீங்க? ஏன் இந்த வீடியோ நான் இப்ப போடுறேன் அப்படின்னா, உங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் இருந்து இப்ப வர எந்த போன் நான் ஸ்டாப் காலிங் வந்துகிட்டு இருக்கு. சார் நாங்க இதுல ரெஜிஸ்டர் பண்ணமான்னு. எல்லா பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுதல், நீங்க கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த யூனிக் குளோபல்ல அல்ல, EOW ஈரோடுல ரெஜிஸ்டர் பண்ணணும் கேஸ். அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் வீக் உள்ள EOW தமிழ்நாடு சார்ந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹை ஆபீசர்ஸ் நான் மீட் பண்ண போறேன் இந்த கேஸ் விஷயமா. அவரை மீட் பண்ணிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை பத்தி இதே மாதிரி நான் வீடியோல வருவேன். அதுவரை நீங்க இந்த யூனிக் குளோபல் எவ்வளவு ட்ரிக்கா யூஸ் பண்றீங்க பாருங்க. யூனிக் எக்ஸ்போர்ட் அதே மாதிரி உள்ள யூனிக் குளோபல் அப்படின்னு உள்ள ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் கம்பெனி நீங்க சூஸ் பண்றீங்க. அது துபாய் பேஸ்டு. அதுல வந்து மக்களை எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. இந்த முத்துசெல்வம் நிறைய பேரு முத்துசெல்வம் உங்களுக்கு ஸ்பெஷலா ப்ராப்பரா சரண்டர் ஆகுங்க. சரண்டர் ஆயிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க கொடுத்த பணம் அந்த கம்பெனியில இந்த கம்பெனியில இதெல்லாம் வேண்டாம். அவங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்குள்ள வழி பண்ணுங்க. ஒரு முக்கியமான லீடர் அவர் போயிட்டாரு, இறந்துட்டாரு. அடுத்தது உங்க மாதிரி உள்ள நிறைய பேர் இருக்கீங்க. மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே, அதாவது பஸ்ஸுக்கும் கூட காசு இல்லாத உட்கார்ந்துருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில சாதாரண நீங்க வந்து 100 நாள் வேலை திட்டத்துல சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேல அம்மாமார் இருக்காங்க கிருஷ்ணகிரியில. அவங்க இந்த யூனிக் குளோபல்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண சொல்றீங்களா? அடுத்த புதிய மெம்பர்ஷிப் கிரியேட் பண்றீங்களா? ஃபூல் பண்றதுக்கு ஒரு அளவு வேண்டாம்? யூனிக் குளோபல்ல உங்கள் நவீன்குமார் ஒரு இன்வெஸ்டரா இருந்தா அது யூனிக் குளோபலும் நவீன்குமாருக்கும் தானே அது கரஸ்பாண்ட்ஸ். இங்க சேர்ந்தவங்களுக்கும் யூனிக் குளோபலுக்கு என்ன சம்பந்தம்? நானும் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க, அதுல வந்து அக்கௌண்ட் டீடைல்ஸ் போட சொல்லுவீங்க. இது நீங்க இன்னொரு ட்ரேடிங் கம்பெனியோட வெப்சைட்க்கு உள்ள போக சொல்றீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு நிக்காது. விரைவில் நீங்க சொல்றீங்கல்ல ஜூலை 15க்குள்ள பணம் திருப்பி கொடுப்பாங்க. ஜூலை 15க்குள்ள கோர்ட்ல கேஸ் கொண்டு போறதுக்கு வேண்டித்தான் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் ஈரோடு எம் பழனியப்பன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது.
அது விரைவில் நடக்கும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இங்க பாருங்க, டிவியில பாருங்க, அதுல அட்வர்டைஸ்மெண்ட் என்னன்னு பாருங்க. இதைத்தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த விஷயத்தை நான் சொல்ல வேண்டிய கட்டாயம். ஏன் அப்படின்னா, இல்லாட்டி என்னால் ராத்திரியும் தூங்க முடியாது, அவ்வளவு கால்ஸ் வரும். அட்டன் பண்ணாட்டி அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாருக்காகத்தான் இந்த வீடியோ. கண்டிப்பா வந்து உங்களுடைய அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ரெஜிஸ்டர் ஃபார்ம் இது இல்லை. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய அக்கவுண்ட் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் ஃபார்ம் ஒரே இடத்துல தான் உங்களால் பண்ண முடியும். அது EOW ஈரோடு. இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். வந்தே மாதரம்.